ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாரத்தில் கிரக நிலவரம் முதல்ல பார்க்க போகிறோம். குரு ரிஷபராசியில் இருக்கார். சந்திரன் செவ்வாய் கடகராசியில் ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. கன்னி ராசியில் கேது இருக்கார். மீன ராசியில் 5 கிரக சேர்க்கை, சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், சனி ஆகிய 5 கிரக சேர்க்கை இந்த மீன ராசியில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியில் சந்திராஷ்டமம் துவங்கிறது. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. சந்திரன் கடகராசியில் ட்ராவல் பண்ணுறதுனால தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில். தனுசு ராசிக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி ராத்திரி 11:27 அதாவது சனிக்கிழமை ராத்திரியிலேருந்து ஆரம்பித்து 8ஆம் தேதி காலை 7:57 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் தேதி காலை 7:57 10ஆம் தேதி இரவு 7:06 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் சிம்ம ராசியில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம். கன்னி ராசிக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 10ஆம் தேதி இரவு 7:06 முதல் 13ஆம் தேதி காலை 7:41 வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 13ஆம் தேதியிலேருந்து மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் அடுத்த வாரம் போய்டுறது. ஸோ சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்துக்கு உண்டான சிம்பிளான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் கிளம்பும்போது எந்த ஒரு காரியத்துக்காக வெளியில் போனாலும் சரி, வேலைக்காக போனாலும் சரி, இல்லை குடும்ப விஷயத்துக்காக போனாலும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லை எங்கேயுமே போகல, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் சார் அப்படின்னா, டெய்லி காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரிசி மாவையும் கோதுமை மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லத்தை பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை கொண்டு போயிட்டு எங்கே போடணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்தெந்த இடத்துலனா சந்து பொந்து இருக்கோ அந்த இடத்துல போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி குருணையை உடைச்சி அதில் கொஞ்சோண்டு வெள்ளை சர்க்கரையை கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு வீட்டு மொட்டை மாடியில் வச்சுருங்கோ. பறவைகள், இரும்புகள் போன்ற உயிரினங்கள் சாப்பிடுவதன் மூலமாக இந்த சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான சந்திராஷ்டமத்துக்கான பரிகாரம். இதை பண்ணினாலே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். ஏன்னா இந்த தனுசு, மகரம், கும்பம் இவா 3 பேருக்குமே சாப்பாட்டில் பிரச்சனை இருக்குது. அதை போக்குறதுக்கு தான் இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான பலன்கள் தரக்கூடிய வாரமாக இருக்கும். என்ன சார் இப்படி திடீர்னு தடாலடியாக மாற்றிட்டீங்க, போன வாரம் அவ்வளவு நெகட்டிவ் சொன்னீங்க, இந்த வாரம் நல்லது சொல்கிறீங்களே அப்படின்னா, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. இது வளர்வரை சந்திரன். அதனால் உங்களுக்கு வேலை விஷயமாக நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிநாதன் வார ஆரம்பத்தில் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நீச்ச பங்கத்தை யோகத்தை ஏற்படுத்தி மனசில் தைரியத்தையும் வைராகத்தையும் கொடுத்து உங்களுடைய வேலையில் ஒரு புதிய புஷ்ஷோடு வேலை பண்ணுவீங்க. அது உங்கள்கிட்ட இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். இதனால் உங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 8ஆம் தேதி காலை வரை உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்கம் அடையக்கூடிய வகையில் இருக்கார். அதாவது உங்களுக்கு மன தைரியத்தையும் வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த வைராகியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு விதமான தடுமாற்றம், நமக்கு போகிற பாதை கரெக்டு தானா, போகக்கூடிய பாதை கரெக்டு தானா அப்படின்ட்டு.
இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லை. என்னதான் விரய சனி இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள். ஏன்னா விரயஸ்தானம் வந்து சனியுடைய எதிரியோட வீடு, குரு பகவானோட வீடு. அந்த இடத்துல சுக்கிரன் நீச்ச பங்கமாக, சுக்கிரன் உச்சபலத்தோட புதனுக்கு நீச்சபங்க பலனை கொடுக்குறாரு. இந்த புதனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறார்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியனோட வீட்டுக்கு போகும்பொழுது குழந்தைகள் சார்ந்த மனக்கசப்புகள், மன வருத்தங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் செலவுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நாட்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி காலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது குருவோட பார்வையில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி ஆகிய கிரகங்களின் பார்வையில் இருப்பார். இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல், எதிரிகள்கிட்ட சமயோஜிதமாக பேசி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா பூர்ண சந்திரனாக இருப்பார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலும், வாங்கின கடனை செட்டில் பண்ணுவீங்க. புதுசாக வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். என்னதான் சனி விரயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு பாதிப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அதுவும் குறிப்பாக துர்க்கை வழிபாடு அல்லது ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளையும் மனசில் இருக்கிற அந்த கிளேசங்களையும் களைவதற்குண்டான அந்த பவரையும் அந்த வைராக்கியத்தையும் அந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாள். இதன் மூலமாக உங்களுக்கு மனதைரியம் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ட்ராவல் பண்ணுறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த வாரத்தில் நடக்கும். என்ன நல்ல விஷயம்? காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி, எதிரிகளற்ற வாழ்க்கை ஏற்படும். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், அரசியலில் ஒரு பெரிய நீங்கள் வந்து ஒரு இத்தனை நாளாக உங்களை கண்டுக்காமல் யூ வில் பி த 10th or 8th person. அதாவது உங்களை வந்து கூட்டத்தில் ஒருத்தராக நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது நீங்கள் தான் தலைமை பண்போடு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு நீங்கள் தான் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களால் இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய தைரியமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு வியாபார வளர்ச்சி, நிலம் சார்ந்த முதலீடுகளில் வளர்ச்சி, புதிய சொத்து வாங்கும் யோகம் ஏற்படுதல், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுதல், கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் ஏற்படுதல், திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுதல், இப்படி எல்லாம் பாசிட்டிவான ஒன்லி பாசிட்டிவ்னு சொன்ன இந்த ரிஷபராசிக்கு தான் அப்பேற்பட்ட ஒரு பலன் இருக்குது. உங்களோட வேலை பண்ணுறவங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்களாம் உங்களை அப்படி மரியாதை நடத்துவாங்க. அவ்வளவு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இத்தனை நாளாக கடந்த சில மாதங்களாக உங்களை மனசை காயப்படுத்திட்டு இருந்தவங்கள்லாம் உங்களிடம் நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். சார் எனக்கு 50 வயசு ஆகிடுது சார், நான் படிக்கலாமான்னு தாராளமாக படிக்கலாம். இப்போ தான் படிக்கிற டைம். இந்த 2 வருஷம், அடுத்த 3 வருஷம் ரிஷபராசியை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு இதில் சொல்கிற மாதிரி இந்த புர்ஜ் கலிஃபாவில் டாப் ஃப்ளோரில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை, உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், முருகன் வழிபாடு செய்யணும். சார் ஏன் சார் அப்படின்னா, இந்த 7ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானாதிபதியான செவ்வாய், 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். நீச்சம் அப்படிங்கிறது பவர் இல்லாத ஸ்தானம். இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், அவருடைய வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும், அல்லது
உங்களுடைய நெருங்கிய நண்பர்களில் யாராவது ஒருத்தரை விட்டு உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை குறைக்கணும், அதாவது நல்ல விஷயம் நடக்கணும், கெட்ட விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா முருகனை வழிபட்டு வாருங்கள். அதுவும் எப்பேற்பட்ட முருகனை, அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வழிபடுங்கள். முடிஞ்சதுன்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி, அந்த விபூதி பிரசாதத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஆறுதலாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரணாகவும் இருந்து செயல்படும். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. வருமான அதிகரிப்பு, வாக்கு சாதுரியம், உங்களுடைய பதவி உயர்வு, பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவது, குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம். சார் எங்களுக்கு ஏதாவது வியாதி வருமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சனி போயிட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது சார். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தினால் பாதிப்புகள் வராது. ஆனால் ஒரு விதத்தில் வரும். எப்படி வரும்னா, உங்களுக்கு வேலை கிடைச்சிடுத்து, வேலையில் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வியாதி வராது. இதில் சூக்ஷ்மம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சோம்பல் தன்மை பட்டால் உங்களுக்கு வியாதி வரும். நீங்கள் உடம்புல இன்றைக்கி வேலைக்கு போவேனா சார், நாளைக்கு வேலைக்கு போவேனா சார், ஒரு வாரத்துக்கு நான் லீவு. சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வேலைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காருவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வியாதி வரும். சில பேர் எனக்கு தெரிஞ்ச இன்னும் சில பேர் இருக்காங்க, ஓட்டம் செம ஓட்டம் ஓடுவாங்க. அவங்களால ஒரு 24 ஹவர்ஸில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் வியாதி வராது. எல்லோரும் சொல்லுவாங்க மத்தியானம் தூங்கினா வியாதி வரும்னு. ஏன்னா அவங்க ஓடிட்டே இருக்காங்க. அவங்க உடம்பில் இருக்கிற ரத்தத்தை வேர்வையாக சிந்தக்கூடிய நபர்கள், ரத்தத்தில் இருக்கும் அந்த உடம்பில் இருக்கிற ரத்தத்தை வேர்வையாக சிந்தக்கூடிய நபர்களுக்கு வியாதி வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயிகள் பாருங்கள், அவங்க விடிகாலம் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு போவாங்க. நான் அந்த காலத்து விவசாயிகளை சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுனால கொஞ்சம் 6 மணிக்கு போனால் போதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போவும் நான் ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கேன். விடிகாலம்புற அந்த அந்த உழவு தொழிலை பண்ணிகிட்ருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் வியாதியே வராது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 80 வயசு 90 வயசு நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட உழைப்பு இருப்பவர்களுக்கு வியாதி எப்படி வரும்? ஏன்னா சனி பக்கத்துலேயே வரமாட்டார். நீங்கள் நேர்மையாக உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் கர்மாவை பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் வேலையை பண்ணிட்டீங்கன்னா அந்த சனி பகவான் வரவே மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. தசம சனி கெடுதலை பண்ணுவாரான்னு கெடுக்க மாட்டார். உங்களை எப்படி கெடுப்பார்னா, உங்களை வேலை செய்யாமல் தடுக்க மாட்டார். உங்களை சோம்பல் தன்மையை கொடுத்து தடுப்பார். அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த வாரம் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு, சொத்து சேர்க்கை ஏற்படும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் தாயார் தான் உங்களுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் உங்கள் குடும்பத்துக்கு. அதை வச்சு தான் குடும்பமே சுழன்றுருக்கு. அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸை நேர்படுத்துவதற்கு உண்டான வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள்னால் வீட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது வாங்கிறது, இல்லை நீங்கள் மொபைல் ஃபோன், ஆப்பிள் ஃபோன், அதுவும் இப்போ 16 Pro இதெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நண்பர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. அதை செலவு பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், உங்கள் பேரில் மதிப்பு உயரும். அதான் இவர் நல்ல மரியாதை கொடுக்குறாரா. அதாவது செலவு பண்ணுறது தூபர் தண்டி செலவு பண்ணுறது கிடையாது, அல்லது தண்டை செலவு பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன தேவையோ அவளுக்கு அதை பண்ணுவீங்க. சில பேர் போவாங்க, சில பேர் வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோ, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, போன உடனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டில் எடுத்து போன உடனே ஒரு மிக்சரோ ஒரு ஸ்வீட்டோ கொண்டு வந்து வைப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உங்கள் வீட்டில் இல்லாமல் அவங்க வரல, அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வயிறு நிறையும் பொழுது இவங்க நல்லா இருக்கட்டும், அது தானாக வரும். அந்த ஆசீர்வாத மனப்பான்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த மிதுன ராசிக்கு உண்டான எண்ணம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரம் மிதுன ராசிக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார், 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார். அதனால் குடும்ப எதிரிகள் மறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதாவது அவங்க காணாமல் போயிடுவாங்கன்னா இறந்து போக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் இதை விட பெரிய பிரச்சனை வரும். இந்த இருகோடுகள் தத்துவம் தான். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க, உங்களை விட பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு பக்கத்தில் ஆண்டவன் ஒரு கோடு போடுவான், உங்களை விட்டுருவாங்க.
இது அப்புறமா பார்த்துக்கலாம், மறந்துடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாரமாக இருக்குது. தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார வளர்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குடும்பமாக தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அப்படி இல்லை அப்படின்னா சோமாஸ்கந்த மூர்த்தி, அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய சந்நிதிகள், இந்த மாதிரி தெய்வத்தை வணங்கி வாருங்கள். உங்கள் குடும்ப ஒற்றுமை மட்டுமல்லாமல் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கடகராசிக்கு சந்தோஷம் தரக்கூடிய, சந்தோஷம் தாண்டவமாடக்கூடிய வாரமாக இருக்குது. வருமான அதிகரிப்பு, தொழில் விருத்தி, அதுவும் வார ஆரம்பத்திலேயே பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வாரத்திலே இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 8ஆம் தேதி காலைக்குள்ளே நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை நல்ல அப்படியே பிரகாசமாக தெரியக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது அந்த ஒரு குகையோடைய எண்டில் ஒரு டனலோட எண்டில் லைட் தெரிஞ்சு அப்படி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சூரிய வெளிச்சம் அவ்வளவு சூப்பராக தெரியக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் கடகராசிக்கு வளர்ச்சி 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 தரக்கூடிய வாரமாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கிட்டையும் பேசும்போது அவசரப்பட்டு கோபத்தில் பேசக்கூடாது. ஏன்னா ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். உங்களுக்கு 5ஆம் வீட்டதிபதி யோகாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால முன்கோபத்தில் எதையாவது உளறிடுவீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். நீச்ச செவ்வாய் நரம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் அல்லது ரத்தனம் சார்ந்த விஷயங்களில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். அது மட்டும்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் விஷயத்தில் உங்களுடைய தகுதி குறைவான வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது தரம் தாழ்ந்த வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது தரம் தாழ்ந்த வேலை இல்லை. உங்களுடைய தரத்தை நீங்கள் இறக்கி செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது இப்போ நான் பணிஞ்சு போகிறது எதுக்கு? நான் பணிஞ்சு போகிறதுனால எனக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கறதுக்கு இந்த செவ்வாய் காரணமாக இருப்பார். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இறங்கி போகிறீங்க. படிக்கிற குழந்தைங்க சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் வார ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஜூன் மாதத்து மேலே நல்லா பிக்கப் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நல்ல படிப்பு ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அப்பாவுக்கும் பையனுக்கு ஒத்துக்காது, கணவனுக்கும் மனைவிக்கு ஒத்துக்காது, இல்லை மனைவிக்கும் கணவனுக்கு ஒத்துக்காது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே ஒத்துக்காது. இது என்றைக்குன்னா சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே அன்வான்ட் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேசுவதை குறைப்பது நல்லது. இந்த 8லேருந்து 10ஆம் தேதி முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருங்க. யார் கேள்வி கேட்டாலும் அவ்வளோதான், சிம்பிளாக சிரிச்சுட்டு நிற்கணும். இந்த 10ஆம் தேதி உங்களுக்கு வருமான அதிகரிப்பு. உங்களுக்கு யார் கிண்டல் பேசினாங்களோ அவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் சந்தோஷம் மிளிரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிறைவும் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தும் ஆற்றலும் ஏற்படும். அதற்கு உங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய முன்னோர் வழிபாடு. உங்களுடைய முன்னோரை வழிபடுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. 5ஆம் வீடுங்கிறதுனால அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால குலதெய்வ அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கல. அதனால் முடிஞ்சதுன்னா ஒரு நைட் அங்கே போய் குலதெய்வம் கோயிலில் ஸ்டே பண்ணுங்கள். அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி விருச்சிக ராசி, அவங்கக்கிட்ட மேல்மருவத்தூருக்கு போக சொன்னேன். சமயபுரம் போக சொன்னேன். சமயபுரம் போயிட்டு அவங்க அந்த பந்தல் கடியிலே அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க ஒரு நைட்டு. அந்தளவுக்கு மனசு தெய்வத்து மேலே அவ்வளவு நம்பிக்கை. அவங்க இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அதாவது டிசம்பர் ஜனவரியில் அவங்க போயிட்டு தங்கிட்டு வந்தாங்க. அவ்வளவு பிரச்சனையோடு போனாங்க. இன்றைக்கி பிரச்சனை விலகி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மனசை தயார்படுத்தணும். எனக்கு தெய்வந்தான் முக்கியம், அந்த இடத்துல போய் நான் தங்குவேன், அந்த கோயில் வாசலில் நான் கிடப்பேன் அப்படின்னா அந்த தெய்வம் விட்டுருமா? அப்பேற்பட்ட ஒரு யோகமான நேரத்தில் இருக்கீங்க. ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் நைட்டு தங்குங்க.
உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார். யோகாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நீச்ச பங்க பலனை கொடுத்து தந்தை வழியில் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். தந்தைக்கான செலவுகள், அப்பாவுடைய ஆரோக்கியத்துக்கான செலவுகள், அப்பாவுடைய பூர்வீக சொத்தை பங்கெடுத்துக்கிறதுக்கு உண்டான செலவு, அதை எடுத்துகிட்டு வரத்துக்கு, அந்த உரிமை கொண்டாடுறதுக்கு, அப்பாவுடைய 60ஆம் கல்யாணம், அப்பாவுடைய 80ஆம் கல்யாணம், அப்பாவுடைய 90வது கல்யாணம், அப்பாவுடைய 100வது கல்யாணம், இந்த மாதிரி இந்த சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய 8 முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் நட்பு பாராட்டுவீர்கள். எல்லாருக்கிட்டையும் நட்பு பாராட்டுவீங்க. யாரையும் சங்கடப்படுத்த மாட்டீங்க. ஈவன் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட, உங்களுக்கு எதிரித்தன்மையை கொடுத்த நபர்களை கூட மன்னித்து, போ நீ உன் லெவல் அவ்வளோதான் போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய யோகம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகளே உங்களை பார்த்து, இந்த ஏதோ ஒரு படத்தில் திரு அஜித்குமார் நடித்த படம், அந்த படத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த ஆள் வந்தால் ஏந்திரிக்கக்கூடாதுன்னு. வந்த உடனே எல்லாரும் எதிரி வில்லன்லேயே எழுந்திரிச்சு கை கூப்பி கும்பிடுவார். அது மாதிரி ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான நேரம் இப்பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 10 முதல் 13ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட மாட்டீங்க. ஆனால் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் இடத்திற்கு 4 கிரகங்களின் பார்வை, 5 கிரகங்களின் பார்வை, 2ஆம் இடத்துல சந்திரன் கேது. இதனால் குடும்ப தெய்வத்தின் வழிபாடு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படும் சொன்னேன். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். வியாதியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணி இதை பண்ணி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வெறுமை ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, கொஞ்சம் செக்கப் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்படணும். இந்த மாதிரி வாரத்துல எல்லாம் அவசரப்பட்டு யாருக்கும் வார்த்தையை கொடுத்துருக்கூடாது, கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த எதிரிகளையும் மன்னிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால சனி பாதிப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இதை தவிர இந்த திருநள்ளாறு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கும்பகோணம் மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொங்கு சனி ஸ்தலம், இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. சார் பொங்கு சனின்னா எங்களுக்கு 7.5 சனி வந்தால் தானே அப்படின்னு, அப்படி கிடையாது. நீங்கள் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அங்கே ஈசன் தான் தலைமையாக உட்காந்துருப்பார். அந்த ஈசனை வழிபட்டு வாருங்கள். ஈசன் அருளால் சனியின் பாதிப்புகள் உங்களை விட்டு அகலும். அஷ்டம சனி குடும்பத்தில் ஒற்றுமையை குலைக்காமல் இருப்பதற்கு அந்த ஈசன் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 11, 12, 1 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 8 முதல் 10ஆம் தேதி 2 நாள் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அந்த 12ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். யாருக்காக செலவு ஏற்படும்? வாழ்க்கை துணைக்காக ஏற்படும். உங்களுடைய நண்பர்களுக்காக செலவு செய்வீங்க. இதில் அந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா, சுக்கிரன், புதன், சூரியன், சனி, ராகு. ஸோ அதனால் உங்களுக்கு வேற்று மதத்தினர் அல்லது வேற்று ஜாதியினர் அல்லது வேற்று மொழி பேசும் நபர்கள் யாராவது நண்பராக இருந்தால் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்காக, ஏன்னா சுக்கிரன் அங்கே இருக்கார், உச்சமாக இருக்கார், அல்லது தந்தைக்காக செலவுகள் ஏற்படும். இந்த நாட்கள் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதிக்கு முன்னாடியும் உங்களுக்கு லாபம், 10ஆம் தேதிக்கு அப்புறமும் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது உத்தியோக ரீதியான முயற்சிகளில்
பதவி உயர்வு எலிவேஷன் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில், தந்தையின் ஆலோசனையின் பேரில் சொந்த வீடு வாங்கிறதுக்கோ சொந்த இடம் வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. நான் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்துக்கு சனி சம்பந்தப்பட்டாலே 4ஆம் இடத்து அதிபதியான குருவை சனி பார்க்கறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை இது நாள் வரைக்கும் கேட்கல. இப்போ உங்கள் பேச்சை கேட்டு அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறதா எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் முதல் 2-3 நாட்கள், கடைசி 2-3 நாட்கள், இந்த நடுவில் 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடம். அது கூட சுப செலவாக தான் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய, புரட்டி போடக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், அரசாங்க வகையில் அல்லது அரசியல் துறை சார்ந்த வகையில் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் டைரெக்டாக மோதிரத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை வழக்காடு மன்றம், இங்கே இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் யார்கிட்டயாவது வாக்குவாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் செலவு. ஸோ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதை தவிர முருகன் வழிபாடு முடிஞ்சதுன்னா இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்து வாருங்கள். இன்ஃபேக்ட் வேல்மாறல் அவ்வளவு விசேஷமான மந்திரம். வேல்மாறல் சொல்கிறது அவ்வளோ எப்படி சமஸ்கிருதத்தில் சுப்பிரமணிய புஜங்கம் வாயை உடைக்குமா பல்ல உடைக்கும்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி வேல்மாறல் கொஞ்சம் எடக்கு மடக்கான வார்த்தைகள் உள்ளது. இது ரெண்டையும் படிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை அது அப்படியே எப்படி வளைஞ்சு போனால் எப்படி ஒத்து போகுமோ அது மாதிரி அந்த கஷ்டங்களையும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை அந்த முருகக் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உயர்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்ச பங்கமாகிறாரு வார ஆரம்பத்திலே, அதாவது 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் நட்பாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். 6ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டார். இதுவே ஒரு பெரிய யோகங்க உங்களுக்கு. இதனால் நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது. வியாபாரத்தில், உத்தியோகத்தில், சுய தொழில் செய்பவர்கள் இப்படி எல்லாருக்குமே கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் போய் கேட்டாலும் எல்லா டோரையும் டமால்னு உடைப்பாங்க, சாத்துவாங்க. சார் லோன் இல்லை சார், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு. இப்போ உங்களை தேடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ கேட்ட ஒரு லோன் ப்ராசஸை இப்போ ஃபோன் பண்ணுவாங்க. சார் உங்களுக்கு லோன் வேணுமா, நாங்கள் கொடுக்குறோம் சார்ம்பாங்க. இல்லை சார் நான் யோசிக்கிறேன், எனக்கு இல்லை சார் நீங்கள் வாங்க நம்ம நேரில் பேசுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அப்புறமா போனதான் தெரியும் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பார். உங்களை பற்றி பெருமையாக பேசி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி அந்த நாட்களில் எச்சரிக்கை எதுக்காக அப்படின்னா சுப செலவுகள் ஏற்படும். இந்த சுப செலவுகள் உங்களுக்கு வருமானத்தை தருமான்னு கேட்டால் வருமானத்தையும் கொடுக்கும். குழந்தைகளுக்கான செலவுகள், உடன்பிறப்புக்கான செலவுகள், சொத்து சேர்க்கைக்கான செலவுகள், வீட்டை எடுத்து கட்டுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திரன் தசமஸ்தானத்தில், உங்கள் தசமஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்க பலனை கொடுக்குதுன்ற காரணத்தினால நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணுன்னா, ரிஷப ராசிக்கு நல்லது பண்ணும், துலாம் ராசிக்கு நல்லது பண்ணும், கடக ராசிக்கு நல்லது பண்ணும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் துலாம் ராசிக்கு பெருத்த வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோகம், பதவி, வியாபாரம், தொழில் போன்ற விஷயங்கள். நீங்கள் நெருப்பு சம்பந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நெருப்பு மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதாவது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நெருப்பு உங்களை வாழ வைக்க போகிறது. நெருப்பு உங்களை வாழ வைப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தி
காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆசிட் வாங்கி விற்கிறவங்க, இல்லை இந்த ஃபர்னஸில் வேலை பண்ணுறவங்க, ஃபர்னஸ் சார்ந்த தொழில் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். வாழ்க்கை துணையின் பேச்சு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு மிரட்டி பேசக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கிறது அல்லது அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுவது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுப விழா நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்கள் அவஸ்தைப்பட்டுட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க, உறவுகளை விட்டே ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ எல்லா உறவுகளும் உங்களை தேடி வரும். உங்களை தேடி வர்றதுக்கு காரணமே என்னென்னா வருமானம் ஜாஸ்தியாகிறதுனால தான். வருமான அதிகரிப்பின் மூலமாக உங்களுக்கு உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், ஏன் எதுக்கு பரிகாரம்? 11ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கார். உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது கௌரவம் பாதிக்கப்படுமான்னு கேட்டால் இல்லை. அந்த கௌரவத்தை அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அதற்கு பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய வழிபாடு பண்ணணும். தினமும் காலையில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் படித்து வாருங்கள். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற அல்லது பதவியில் இருக்கக்கூடிய நபர்களால் ஏற்படுகின்ற எதிரித்தன்மை விலகும், எதிர்ப்புகள் விலகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கியஸ்தானம், தசமஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். என்னென்ன நல்ல விஷயம்? உங்களுடைய பதவி உயர்வு, உங்களுடைய வியாபார உயர்வு, தொழில் உயர்வு, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த நற்செய்திகள், குழந்தைகளுடைய வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல். படிப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பீங்க. அதாவது இத்தனை நாளாக கேஷுவலாக படிச்சிருந்தாலும் ஆரோக்கியத்தினால தடை இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய எஃபர்ட்ஸ் 200% இன்க்ரீஸ் ஆகும். இந்த எஃபர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிப்பு லாபத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். இதனால் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். ஒன்றும் இல்லையா, சும்மா டூர் ஸ்ரீலங்கா வரைக்கும், இல்லை நேபாள் வரைக்கும், அதாவது கடல் கடந்து போகணும். ஏதாவது ஒரு டூர் ஒன்றுமே. அது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாதுன்னா நீங்கள் கடல் கடந்து போயிட்டு அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், நம்ம இந்தியாவுடைய ஒரு பாகம்தான், அங்கே போயிட்டு வரதுக்கு கூட இருக்குது. இல்லை லட்சத்தீவுக்கு போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் தண்ணி தாண்டணும். அது தண்ணி எப்படி தாண்டுறீங்கிறது இருக்குது. இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ரிவரை கிராஸ் பண்ணாலே அதுவும் தண்ணி தாண்டது தான் கணக்கு. அது கூட நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற, செல்வாக்கு உயருகின்ற, உங்களுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார். ராசிநாதன் நீச்ச பங்கம் ஆகிறாரு வார ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு அப்பப்போ பயம் வரும். எதிர்காலத்தை பற்றிய பயம். நான் தோற்று போயிட்டனோ, நான் ஃபெயிலியரோ, என்னால் ஜெயிக்க முடியாதோ, என் வீட்டுக்காரோ என் மனைவியோ என்னை அவமானப்படுத்துவாங்களோ, என்னுடைய தம்பி தங்கைங்க என்னை அவமானப்படுத்துவாங்களோ, நான் பேங்க்கில் வாங்கின லோனை கட்ட முடியாமல் போயிடுமோ, வாங்கின கடனை அடைக்க முடியாமல் போயிடுமோன்ட்டு நீங்களாக கற்பனை பண்ணிப்பீங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவன்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். அந்த மரியாதையை தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் தைரியமாக இருந்தாலே போதும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சி தருகின்ற வாரமாக இருக்குது. அதுவும் தசமஸ்தானத்தில் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சந்திரன் டிராவல் பண்ணக்கூடிய நாட்களில் தசமஸ்தானாதிபதி உங்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய மனிதர்களே உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் தொழில் முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பணம் பற்றாக்குறை, பணத்தினால அவமானம் ஏற்பட்டிருக்கும் கடந்த வருடங்களில். அதெல்லாம் இப்போ போகக்கூடிய நேரம். உங்களுடைய மரியாதை உயர்ந்து நிற்கக்கூடிய நேரம். குறிப்பாக உங்களுக்கு எதில் அவமானம் ஏற்பட்டதுன்னா, உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் விற்க முடியாமல் இருந்திருக்கும். அல்லது உங்களுடைய நிலத்தை விற்றுட்டு இல்லை வீட்டை விற்றுட்டு அதை அவமானப்பட்டிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய நேரம். இந்த வாரத்தில்
இழந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பெரிய சொத்து வாங்குறதுக்கோ அல்லது உங்கள் சொத்தை வைத்து உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பண பிரச்சனை இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பணப்பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பணத்தை எண்ணுறதுக்கே நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நேரம் வருது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியை தினந்தோறும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காய் மாலையை வெள்ளிக்கிழமை என்று காலை 8 மணி முதல் 9 மணிக்குள்ளார இந்த வாரத்தில் ஒரு நாள் போட்டால் போதும். நீங்கள் வியாழக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அந்த குளிகை நேரத்தில் போயிட்டு, குளிகை நேரம் அப்படின்னு இருக்கும், அந்த ராகு காலம் யமகண்டம் போல் இதுவும் ஒரு 1.5-2 மணி நேரம் டைம் இருக்கும். இந்த டைமில் குளிகை நேரத்தில் போயிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். கனகதாரா ஸ்தோத்திரம் வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீ சுக்த பாராயணம் சொல்லி வழிபட்டு வாருங்கள். பணக்கஷ்டம் விலகி வருமானம் அதிகரிப்பும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதையும் ஏற்படுகின்ற அமைப்பை அந்த மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்தி கொடுப்பார். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை ராத்திரியிலேருந்து புதன்கிழமை காலை வரை. இந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும், ஏன்னா 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு செவ்வாயோடு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ ஏற்படும். செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரன் பாக்யஸ்தானம் மற்றும் தசமஸ்தானத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, வேலை அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய இடமாற்றத்தின் காரணமாக சொந்த வீடு வாங்கும் யோகம். சொந்த வீடு வாங்கினாலும் சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி நீச்ச பங்கம் ஆகிறார் வார ஆரம்பத்தில். ஸோ இது உங்களுக்கு செலவுகளை குறைத்து வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலையில் உங்களை போய் சேர்க்கணும். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை. அதனால் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தாய் வழி உறவுகளால், குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் தாய் மாமன் கூட இந்த வாரத்தில் வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத வாக்குவாதங்கள் ஏற்படும். வாங்கின பணத்தை கொடுத்துருக்க மாட்டீங்க, இல்லை அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் பேச்சுவார்த்தையில் வார்த்தைகள் தடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் ஒன்றா கடனை கொடுத்தீங்கன்னா ஜாஸ்தி கொடுக்குறீங்க, கடனை வாங்கினா ஜாஸ்தி வாங்குறீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டிங்கன்னா பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதை கடனை வாங்கி தான் பண்ணியிருக்கீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கும் இந்த வாரத்தில் முயற்சி எடுப்பீங்க. ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரிகள், அதாவது உங்கள் மைத்துனர், உங்களுடைய கணவருடைய தம்பி, இவங்க மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். இத்தனை நாளாக உங்களை மதித்து கூட பேசியிருக்க மாட்டார் உங்கள் மச்சான். வந்துட்டு மாமா எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். தலையெழுத்து பண்ணித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மரியாதையை உயர்த்துவதற்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏன்னா 7-10 கோடி அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கார் 4ஆம் இடத்துல. உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கும் புதிய தொழில் அமைவதற்கும் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வருமான சேர்க்கையும் தொழில் விருத்தியும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் விமோசனம் கிடைத்து விட்டது, மன நிம்மதி ஏற்படும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி, அதாவது செவ்வாய் புதன் வியாழன், இந்த 3 நாட்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். இத்தனை நாளாக பணமே இல்லை, இப்போ பணம் வரக்கூடிய வழி தெரியும், ஆனால் எப்படி போய் வாங்குறதுன்னு தெரியல.
அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றம் தான் இருந்தது. இப்போ எதிரிகளே இல்லை. இந்த ஒரு நம்ம முன்னாள் முதல்வர் சொன்னது போல் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை உங்களுக்கு எதிரிகள் இல்லாத சூழ்நிலை துவங்கிவிட்டது. ஆனால் உங்களுக்கு பயம் என்னென்னா, அவன் இருக்கான், இவன் இருக்கான், இப்படி தான் பயப்படுறீங்க. உங்களுக்கு பயம்தான் உங்களுக்கு எதிரியே, சத்ருவே. அந்த பயத்தை போக்குவதற்கு நீங்கள் ஆதித்ய ஹிருதயத்தை படியுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது துர்கா சப்த ஸ்லோகி, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லுங்கள். எதிரிகளற்ற வாழ்க்கை அமைந்திடும். என்ன சார் ஆரம்பத்திலே பரிகாரம் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு வேறு இல்லையான்னு கேட்க தோணுதில்லை? எல்லாமே நல்லது தாங்க உங்களுக்கு. இந்த நல்லது சொல்கிறதுக்கு தான் அந்த நல்லது வரணுன்னா தடை இருக்குல்ல, அந்த தடையை போக்குறது தான் இப்போ என் வேலை. அந்த தடையை போக்குறதுக்கு தான் இந்த பரிகாரமே சொன்னேன். உங்களை பொறுத்த வரைக்கும் 5 முதல் 8ஆம் தேதி வரை நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் லாபத்தை தடை ஏற்படுத்திகிட்டு இருக்கு, ஆரோக்கியத்தில் தடை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஆனால் இந்த செவ்வாய் நீச்ச பங்கமாகிறதுனால அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 8 முதல் 10 உங்களுக்கு மனஸ்தாபம், மனசஞ்சலம் இருக்கும். 10ஆம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். திரும்பி பார்க்கவே தேவையில்லை இனிமேல். எல்லாம் அப்படியே உடச்சி கட்டின்னு இந்த பாகுபலியில் வந்து குதிரையில் அந்த பல்வாள் தேவன் போகிற மாதிரி அப்படியே நேராக உடச்சி கட்டின்னு யாரும் பக்கத்தில் நின்னாலும் சரி அவங்கள வெட்டி சாய்ச்சிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறதுனா, சமயோஜித புத்தியை பயன்படுத்துங்க. யாரையும் பகைமை பாராட்டியதர்கள், பகைமை பாராட்டாமல் இருப்பதற்கு முயற்சி எடுக்கணும். நீங்கள் பகைமை பாராட்டினா உங்களை நீங்களே வந்து தாழ்த்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக 10ஆம் தேதியிலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு 9ஆம் இடத்திற்கு. இந்த 9ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால எந்த வழக்கில் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே வழக்கில் உங்களை மரியாதை உயர்வு ஏற்படும். எந்த வழக்கில் உங்களை விட்டு உங்கள் வாழ்க்கை துணையோ உங்களை உறவுகளோ பிரிஞ்சு போனாங்களோ அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். எல்லாரும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து கதவு கட்டி தட்டி நிற்பாங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை வந்து மன்னிச்சிரு, நம்ம திருப்பி நட்பு பாராட்டுவோன்னு. மன்னிச்சிருங்க, ஆனால் நட்பு பாராட்டும் போது ஒரு படி தள்ளி நிறுத்துங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்பகத்தன்மை இழந்தவர்களை மீண்டும் நம்பி சேர்க்கக்கூடாது. நம்பகத்தன்மை இழந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வராங்க. ஸோ அந்த நபர்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். காரிய வெற்றி ஏற்படும். கடன் பிரச்சனை இருக்குது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்தையும் இப்போ போக்கக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாம் தானாக ரெக்டிஃபை ஆகும். அதை எப்படி தானாக ரெக்டிஃபை ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் வெற்றி, தனலாபம், வருமானம் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை, வாக்குச்சாதுரியம், உங்களுடைய வார்த்தைகளினால் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் இப்போ சாதகமாக தீரக்கூடிய வகையில் இருக்குது. யார் எதிரியாக இருந்தாங்களோ உங்கள் சொந்தக்காரங்களே, அவங்களே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணணும். அதுவும் குறிப்பாக ஹயக்ரீவர் வழிபாடு. ஏன்னா உங்களுக்கு வார்த்தை தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஒன்றா சரஸ்வதி தேவி, வாக்தேவி, இல்லாட்டி ஹயக்ரீவர். இந்த 2 தெய்வங்களில் யாராவது ஒருத்தரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வார்த்தைகளினால் எதிர்வரும் சிக்கல்களிலிருந்து காப்பதற்குண்டான அரணாக அவர்கள் செயல்படுவார்கள். கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 5ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா 10ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் உங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம், வருமானம், நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணை தலையெழுத்து இந்த ஆள்கிட்ட நான் கட்டின்ட்டேன், வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில், மாதங்களில் உங்கள் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். அதுக்கு கூட துணை இருக்கணும், உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ தான். அவர் கூட இருப்பார், அந்த நபர் உங்கள் கூட இருப்பார். அதுக்கு வரத்துக்கு உண்டான நேரம் இப்போது. ஆனால் அவர்களை நீங்கள் பகைமை பாராட்டாமல் இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் வந்தால் வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் தான், அதாவது அடுத்த வாரம் வரைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க,
உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் பெருசாக தொய்வில்லை. அஷ்டமாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தில் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி இல்லை 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும், அல்லது தந்தை வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோகாதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருப்பது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஆனால் குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தேவையற்ற சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். உண்மை பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உளறி வைப்பீங்க. அந்த உளறல் தான் உங்களுக்கு எதிராக திரும்பும். அதனால் எந்த இடத்துல எதை பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அந்த அளவுக்கு நிதானத்தோடு பேசினீங்கன்னா உங்களால் எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. உங்களுக்கு தொழில் வாய்ப்போ உத்தியோக வாய்ப்போ போகாது. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிரியாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய யோசனையை நீங்கள் சிறமேற்கொண்டு செய்யவும் முடியாது. செய்யாத இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது. இதனால் அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு கோபம் வரத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளை எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு யார்கிட்டையும் வாயை விட்டுறாதீங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை, சிலருக்கு வேலை வாய்ப்பில் தொய்வு ஏற்படும். சம்பளம் வர வேண்டிய இடத்துல சம்பளம் வராது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கும். கேட்டால் பொல்லாப்பு தான் வரும். அதனால் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேட்காம இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனால் கேட்காம இருந்தால் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல பேர் வரும்னா, பரவாயில்ல அவர் சம்பளம் கொடுக்காட்டினால வேலை பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டதுன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. 2ஆம் இடத்து சனி வார்த்தைகளுக்கு எதிரிகளை உருவாக்குவார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எதிரி உருவாவார். அதனால் உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு முடிஞ்சதுன்னா அந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருந்ததுன்னா வால் இப்படி இருக்கும், அவரோட வால் இப்படி போயிட்டு இப்படி நிற்கும். அந்த வாலில் வந்து அவருடைய ஆஞ்சநேயருடைய வால்னால் பின்னாடி ஆஞ்சநேயருக்கு வால் இருக்குமே அந்த வால் சொல்கிற செவுரு இல்லை, அந்த வாலில் பொட்டு வச்சுட்டு வாங்க, சந்தன குங்குமம் வச்சுட்டு வாங்க. 48 நாளைக்கு உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும். ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு துணை இருக்கும். மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரன் தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, உத்தியோகமேன்மை, உடன்பிறப்புகளால் ஆதாயம். உடன்பிறப்புகள் கொஞ்சம் உங்களுடைய கௌரவத்தையும் காப்பாற்றுவாங்க. குழந்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுல இந்த குழந்தைகள், உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணை இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கார். இதனால் உங்களுக்கு செல்வாக்கு, நண்பர்களால் உதவிகள் கிடைப்பது, வாழ்க்கை துணை மூலமாக இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த வாரம் நல்ல நேரமாக இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மிலிட்ரி சம்பந்தமாக இல்லை நேவி சம்பந்தமாக ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், என்னை வந்து டீகமிஷனிங் பண்ணலாமான்ட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதாவது உங்களை டெம்பரரியாக கூட அனுப்ப மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்களாக வேலையை விட்டு வந்தால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். களத்திரஸ்தானாதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லும் ஆற்றலை உங்களுடைய பார்ட்னர்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் இல்லாட்டி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பண உதவிகள் தான் உங்களை காப்பாற்ற போகிறது. 2ஆம் வீட்டு அதிபதி 2, 9 அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார். வார ஆரம்பத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்தாலும் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் சந்தோஷமாக இருந்தாலும் வார கடைசியில் உங்களுக்கு நண்பர்கள் தான் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளோ உங்களோட உடன்பிறப்புகளோ பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வார கடைசியில்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றி ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படும். இத்தனை நாளாக உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும் இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களாங்கிறதையும் கொஞ்சம் ஒழுங்காக செக் பண்ணிக்கோங்க. உங்களிடம் தவறு இருந்ததுன்னா அதை திருத்திக்கிறதுக்கோ மன்னிப்பு கேட்குறதுக்கோ தயங்காதீங்க. ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு மட்டுமல்லாமல் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படாது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கார் சனியோட. கடன் சார்ந்த விஷயங்களில் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். ஆரோக்கியம் தான் சங்கடமாக இருக்குங்க. படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, குறிப்பாக ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டு வாருங்கள். ராஜராஜேஸ்வரி பதிகம் இருக்குது, அதை படிங்க. இல்லாட்டி துர்கா சப்தஸ்லோகி படிங்க. இன்ஃபேக்ட் சனி 7.5 சனி நடக்கிற காலம் உங்களுக்கு துர்கா சப்தஸ்லோகி தான் கண்கண்ட மருந்தாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவிகரமாக உங்களை காத்து ரட்சிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.